இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ டேனியல் சாப்டர் 11 நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட வேர்ஸ் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம், இப்போ என்ன காலகட்டத்தில் வாழ்கிறோன்றத எக்ஸாக்டாக காட்டக்கூடிய விஷயத்தை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு வசனங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய எல்லா வசனமும் நம்ம எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றத பல வருடம் முன்னாடி மேபி நியூ டெஸ்டமெண்ட் ரெவலேஷனில் நிறைய தீர்க்க தரிசனம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எவ்வளோ காட் மறைமுகமாக கடவுளோட பிள்ளைகளுக்கு மட்டுமே காட்டக்கூடிய விஷயங்களை என்னால் பார்த்து தெரிஞ்சுக்க முடிந்தது. ஸோ இன்னைக்கு டேனியல் சாப்டர் 40 நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வேர்ஸ் 40 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு வீடியோவில் நம்ம ஒரு வேர்ஸை ஃபுல்லாக மேபி ஒரு வேர்ஸ் ஒரு 10 செகண்டில் படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். ஆனால் அதோட ஃபுல் டீட்டெயிலில் நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வழக்கம் போல் நான் சொல்கிற போல் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையான்றதை நீங்கள் பர்சனலாக ரிசர்ச் பண்ணி அப்புறமா நம்பினா தான் போதும். நான் 100க்கு 200 தடவை நான் பர்சன்டேஜ் சொல்லலாம். இது எல்லாமே அவ்வளோ ஹெவன்லி ட்ரூத், உண்மைகள் அப்படின்றத நான் போல்டாக சொல்ல கடமைப்படுறேன். ஸோ வேர்ஸ் 40 என்ன பார்க்குறோம் நம்ம? டேனியல் சாப்டர் 11 40 வேர்ஸில் இங்கே ஒரு சம்பவம் பார்க்குறோம். அதாவது ஒரு டைம்ஸ் ஆஃப் த எண்ட் அப்படின்றது பார்க்குறோம். அந்த டைம்ஸ் ஆஃப் த எண்டுக்கு அப்புறமா ஒரு ராஜா, அந்த ராஜா யாருன்னா கிங் ஆஃப் சவுத். அவர் புஷ் அட் ஹிம், அவர் புஷ் பண்ணுறாரு. ஆனால் கிங் ஆஃப் த நார்த் அவனை விட, அதாவது சவுத்தை விட அகென்ஸ்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக வருதை பார்க்க முடியுது. நிறைய குதிரை படைகள் மூலியமும், நிறைய ரதங்கள் மூலியமாகவும், நிறைய கப்பல்கள் மூலியமாகவும் கிங் ஆஃப் நார்த் இந்த கிங் ஆஃப் சவுத்துக்கும் மேலே அவர் வருதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸை என்ன பண்ணுறாங்களாம், ஓவர்ஃப்ளோ பண்ணி, அது மட்டும் இல்லாமல் பாஸ் ஓவர் கடந்து வர செய்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தையை, நான் இப்போ சொல்லலை, எப்போவுமே நான் ஒரு வார்த்தையாக விளக்கி அப்படி படிக்கிறதுனால தான் அதோட முழு அர்த்தமும் எனக்கு தெரிஞ்சிக்க முடியுது. பைபிளை நம்ம வசனத்தை படிக்காமல் புரிஞ்சிக்கவும் தெரிஞ்சிக்கவும் ட்ரை பண்ணும் போது நம்ம அதோட சாகக்கூடிய அந்த தருணம் வந்தாலும் என்ன, நம்மளால் அந்த ப்ரெஷரில், அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான விஷயத்தில் கூட நம்ம இந்த காரியங்களை மறக்க முடியாது. அவ்வளோ ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையை, விசுவாசம் உடையவர்களாக நம்ம இருப்போம். ஸோ இப்போ இந்த டைம்ஸ் ஆஃப் த எண்ட் அப்படின்னா என்ன காலம் அது? இந்த கிங் ஆஃப் த நார்த் யார்? இந்த கிங் ஆஃப் த சவுத் யார்? இந்த கிங் ஆஃப் சவுத் என்ன புஷ் பண்ணுறாரு? அப்புறமா இந்த ரதங்கள் யார்? இந்த ஆஸ்மேன்ஸ் யார்? இந்த குதிரை படைகள்லாம் யார்? இந்த கப்பல் யார்? நிறைய கண்ட்ரிஸ்குள்ளே அவர் என்டர் ஆகுறாரா? அதெல்லாம் என்ன? பாஸ் ஓவர் பண்ணுறது மற்றும் எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி வார்த்தையாக அதை படித்து புரிஞ்சிக்க போகிறோம். அப்படின்னு ஏன்னா வேர்ட் பை வேர்டாக அட் த டைம் ஆஃப் த எண்ட். ஸோ ஒரு காலம், அதாவது ஒரு கடைசி காலம், ஒரு ஜென்ரலான ஒரு லாஸ்ட் டேஸ் கிடையாது. ஒரு ப்ராஃபட்டிக்கல் ஒரு டைம் என்ன பண்ணுது, இது மார்க் பண்ணுது. ஒரு காலத்தோட துவக்கம், கடைசி காலத்தோட துவக்கம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் கடைசி காலத்தோட சம்பவத்துக்கு ஒரு துவக்கம் இருக்குது. அது எந்த காலம், எந்த நேரம், சரித்திரத்தில் கொஞ்சம் போய் பார்க்கும்போது தானியேல் 12:4 நம்ம பார்க்க முடியுது. ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுது, அறிவு பெருக்கம் அதிகமாக ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ என்ன காலத்துக்கு அப்புறமா அறிவு பெருக்கமாச்சு? அதுதான் 1798 ஆன்வர்டு என்ன ஆயிடுச்சு, கடைசி காலத்தோட துவக்கம் அங்கே தூங்குச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம இருக்கிற காலம் என்ன காலம்? கடைசி காலத்தோட கடைசியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் ஸ்டில் நம்ம என்ன கடைசி காலம் பல நூற்றாண்டு வருஷமாக என்ன பண்ணிட்டோம், எங்கள் அம்மாலேருந்து எங்கள் பாட்டிலேருந்து எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளும் கடைசி காலம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் கடைசி காலத்தோட முடிவு வரவே இல்லை. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கடைசி காலத்தோட துவக்கம் 1798 அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம கடைசி காலத்தோட கடைசியில் இருக்கோம், அதோட முடிவில் இருக்கும், அந்த டைம் பீரியடோட முடிவில் இருக்கோன்றத நம்ம அப்போ எவ்வளோ சீரியஸான விஷயம் பாருங்கள், எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். நம்ம இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறமா தான் அறிவு பெருக்கம் வந்துச்சு. 1844 அந்த ஆன்வர்ட்ஸில் நிறைய தீர்க்க தரிசனங்கள், அதாவது தானியேலும் வெளிப்படுத்தின புஸ்தகமும் நிறைய பேர்களால் படித்து தெரிஞ்சிக்க முடியுது. அது முக்கியமானவர் தான் வில்லியம் மில்லர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ இந்த காலத்தோட டைம்ஸ் ஆஃப் த எண்ட்ன்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1798 ஆன்லேருந்து கடவுளோட வருகைக்கு மட்டும் கடைசி காலம்
அந்த பீரியடோட துவக்கம் 1798. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிறது கடைசி கடவுளோட வருகைக்கு முன்னாடி இருக்கும், கடைசி காலத்தோட கடைசியில் இருக்கும். அப்போ டைம்ஸ் ஆஃப் த எண்ட்ன்றது இந்த கால ஒரு குறிக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சாச்சு. ஸோ கிங் ஆஃப் த சவுத்ன்றது யார்? பொதுவாக ஏன்ஷியன்ஸ் டைமில் நம்ம பார்க்கும்போது கிங் ஆஃப் சவுத்ன்றது ஏத்திசமை குறிக்குது. அதாவது அகிம்சைகளை, கடவுள் இல்லை அப்படின்ற அந்த கொள்கைகளை உடையவர் அப்படின்னு பார்க்கணும். எக்ஸோடஸ் 5:2 நம்ம பார்க்க முடியுது. அந்த வசனத்தில் யார் அந்த கடவுள், நான் எதுக்கு அவரோட வார்த்தைகளை நான் வந்து ஒபே பண்ணணும் அப்படின்ற அந்த பார்வோன் ராஜா சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ எகிப்தியர்கள் என்ன கொள்கைகளை இருந்தாங்கன்னா செக்குலரிசம். அவங்க வந்து கடவுளே இல்லை, அதாவது மனிதனை உயர்த்தக்கூடிய, மனிதன் கடவுளாக ஆகக்கூடிய அந்த தன்மையில் அந்த கொள்கைகளை இருக்கக்கூடிய மக்களும் அந்த ரிலிஜியஸ் கண்ட்ரிஸை குறிக்கக்கூடியது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சது. ஸ்பிரிச்சுவலி அது என்ன காரணம்? த டினைட் காட், ஒரு கடவுளோட அதிகாரத்தை, கடவுள் ராஜான்றத, கடவுள் ராஜான்றதை ஒத்துக்காம கடவுளுக்கு அத்தாரிட்டி, அதிகாரத்தை கொடுக்க இல்லாத ஒரு ராஜாவும் ஒரு தேசமும்ன்ற அந்த ஸ்பிரிச்சுவலி பார்க்க முடியும். யாரெல்லாம் கடவுளை மறுக்கிறாங்களோ அவங்க தான் கிங் ஆஃப் சவுத்துன்ற அந்த ஸ்பிரிச்சுவலி அதோட அர்த்தங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இப்படிப்பட்ட கொள்கைகள், அதாவது கிங் ஆஃப் சவுத் வந்து புஷ் பண்ணுறாரா? யார் கூட புஷ் பண்ணுறாங்க? நார்த்தை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ புஷ்ன்றது அவங்களோட ஐடியாலஜி, அவங்களோட கொள்கைகளை, அவங்களோட சிஸ்டமேட்டிக்கல் விஷயத்தை அவங்க புஷ் பண்ணுறாங்க, அவங்க மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியுதில்ல, அவங்களால வெற்றி அடைய முடியல, வெற்றி சேர முடியல அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் அதாவது சவுத் அவரோட கொள்கைகள்னால, அதை கிங் ஆஃப் சவுத் அவங்களோட அகிம்சை கொள்கையில் அவங்களோட பீக் டைமில் இருக்கும் போது கிங் ஆஃப் நார்த் வந்து என்ன பண்ணுறாங்களாம், அவங்க ரொம்ப 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 படைகளோடு வராங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ படைகள்லாம் என்னென்னு லேட்டராக நம்ம பார்ப்போம். சரி, இப்போ கிங் ஆஃப் நார்த் அப்படின்னா என்ன, யார், அவங்கள எது குறிக்குது ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே கிங் ஆஃப் நார்த் வந்து என்ன கொள்கைகளை இருக்காங்கன்னா, கடவுள் பிள்ளைகள் தான், கடவுள் அதை கிறிஸ்துவர்களாகவும் கடவுளை ஏற்றுக்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. ஆனால் கடவுளுக்கு, சட்டத்துக்கும் கடவுளோட பிள்ளைகளுக்கும் எதிராக செயல்படுத்தக்கூடிய தன்மை உடையவர்கள் தான் என்னது, இந்த கிங் ஆஃப் நார்த்து. உதாரணத்துக்கு கிங் ஆஃப் நார்த் வந்து பேகன் ரோம் அப்படின்னு பார்க்க முடியுது. அவங்க வந்து கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க, கிறிஸ்துவ அதாவது யூதர்களோட அந்த கொள்கைகளை, கிறிஸ்டியானிட்டியை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சு, லேட்டராக அவங்க கடவுளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, கடவுளுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வர்ஷிப் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதே தான் போப்பு மார்க்கம் பேகன் ரோம்லேருந்து இப்போ பேப்பல் ரோம் என்ன பண்ணாங்க, 300 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, கான்ஸ்டன்ட் மரித்த பிறகு என்ன பண்ண, பேகன் அவங்க வந்து காலம் ரோம் ஆளுகை செய்து முடிஞ்சது பிறகு பேகன் ரோம் முடிஞ்சு பேப்பல் ரோம் என்ன பண்ணாங்க, இப்போ மேலே வந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அந்த டார்க் ஏஜஸ் 1260 வருடங்கள் அவங்க ஆளுகை செய்தாங்க அப்படின்னு. அந்த பேப்பல் ரோம் என்ன பண்ணாங்க, கிங் ஆஃப் நார்த்துன்னு நம்ம லேட்டர் ஃப்யூச்சரில் நம்ம பார்த்தோம். ஸோ பார்க்க போகிறோம் எப்படி என்னன்றது, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்பல் ரோம் வந்து கடவுளோட பிள்ளைகளுக்கு, உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க அப்படின்றதும் பார்க்க முடியும். இப்போ நம்ம வாழக்கூடியதில் இந்த ஹென் டைமில் இருக்கக்கூடிய நம்மளும் என்ன பண்ண, ரிலிஜியஸ் அண்ட் பாலிட்டிக்கல் சிஸ்டம் தான் என்னது, இந்த கிங் ஆஃப் நார்த் அப்படின்ற. யார் வந்து அந்த ரிலிஜியஸும் பாலிட்டிக்கலும், சர்ச் அண்ட் ஸ்டேட் அந்த தோற்றத்தில், அதாவது அரசாங்கமும் அரசாங்க அதிகாரம் உடையவர்களாகவும் சபை அதிகாரம் உடையவர்களாகவும், அதாவது மதம் சார்ந்த விஷயத்தில் அதிகாரம் உடையவர்களாகவும் யார் இருக்கா, அவங்க தான் கிங் ஆஃப் நார்த்து அப்படின்றத நம்ம ஸ்பிரிச்சுவலி பார்க்க முடியும். ஸோ கவுண்டர் ஃபிட் வர்ஷிப், அதாவது கடவுளுக்கு ஒரு பொய்யான ஒரு, அதாவது என்ன சொல்லலாம்னா, கள்ள நோட்டு நல்ல நோட்டு இருக்குங்களா, அது போல் உண்மையான கிறிஸ்துவர்களும் பொய்யான கிறிஸ்துவர்கள், உண்மையான கடவுளை தொழுகக்கூடியவர்கள், பொய்யான கடவுளை தொழுகக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய. கடவுளே கிங் ஆஃப் சவுத் வந்து பார்த்தோம், கடவுளே அவங்க மறுக்கிறாங்கன்னு பார்க்குறோம், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவர்கள். ஆனால் இவங்க கடவுள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் கடவுளுக்கும் ஒரு பொய்யான ஒரு கடவுளை வணங்கக்கூடியவங்க அப்படின்றத பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ வர்ஸ் 40 இன்னொரு காரியங்கள் சொல்லுது. இந்த கிங் ஆஃப் நார்த், அதாவது கடவுளுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுத்தக்கூடிய இந்த தன்மை வந்து சடனாக என்ன பண்ணுறாங்களாம், அவங்க வராங்க, சடனாக எல்லாத்தையும் அடித்து தள்ளிக்கிட்டு ரொம்ப பீக்காக வரக்கூடிய அந்த
சூழ்நிலை, அதாவது ரேப்பிடாக கொலாப்ஸ். யாருக்கு கொலாப்ஸு? இந்த சதன் கொள்கைகளில் இருக்கக்கூடியவர்கள், இந்த கிங் ஆஃப் சவுத் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே ரொம்ப ரேப்பிடாக வராங்க, எழும்பி வராங்க. வித் எது கூட அவங்க வராங்களாம், அவங்களோட குதிரை படைகள் மூலியமாகவும் அவங்களோட ரதங்கள் மூலியமாகவும் கப்பல் படைகள் மூலியமாகவும் அவங்க வராங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அந்த ரதங்கள்ன்றது அவங்களோட பவர், அவங்களோட அதிகாரத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அவங்களோட குதிரை படை எதை குறிக்குதுன்னு அவங்களோட மிலிட்ரி பவரை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது எந்த அளவுக்கு அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஆளுகை செலுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த கப்பல் படைன்றது எக்கனாமிக்கல் அண்ட் குளோபல் அவங்க வந்து ரீச் பண்ணுறாங்க. அவங்க பொருளாதாரத்தின்படி உலகம் முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க அதிகாரத்தை உடையவர்களாக அவங்க இருக்காங்க. அப்போ இந்த மூணுக்கும் காட் எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக ஒரு மீனிங் கொடுக்குறாங்க பாருங்கள். நம்ம ஒரு சாதாரண ஒரு ரதங்கள், சாதாரண ஒரு குதிரைப்படை, ஒரு கப்பல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட அதில் உண்மையான அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு பார்க்கணும். ஸோ டோட்டலாக மிலிட்ரி பவர் இருக்குது, பாலிட்டிக்கல் பவர் மூலயமாகவும் எக்கனாமிக்கல் பவர் மூலயமாகவும் என்ன பண்ணுறாங்க, இந்த கிங் ஆஃப் நார்த் வந்து கிங் ஆஃப் சவுத்துக்கு ரொம்ப பிரச்சனைகளை அவங்கள மேலே கடந்து வந்துடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாக்டாக நம்ம சரித்திரத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கா யார் அவங்கன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவங்க மற்ற எல்லா கண்ட்ரிஸும், அதாவது கிங் ஆஃப் நார்த் வந்து எல்லா கண்ட்ரிஸும் என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மிடில் ஈஸ்ட்டு இல்லை யூரோப் கண்ட்ரிஸ் இல்லை ஏஷியன் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் ஆல் கண்ட்ரிஸும் அவங்க வந்து என்டர் ஆவாங்க, உள்ளே புகுருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன போல் அவங்க ஓவர்ஃப்ளோ பண்ணுறது இல்லாமல் அவங்கள பாஸ் பண்ணி அவங்கள கடந்தும், அவங்கள அடிக்கிறது அந்த மீண்டு வருது மட்டும் இல்லாமல் அவங்கள கடந்து வரவும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் மேலே வருது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, கடந்து போயிடுறாங்க, அவங்கள எல்லாரையும் தள்ளி விட்டுடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. யார் என்ன, இது வந்து ஒரு ஃப்ளட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்க முடியுது. தானியல் 12:22, ரெவலேஷன் 15:16 ரொம்ப வேகமாக அவங்க வந்து கண்ட்ரோல் ஸ்ப்ரெட்ஸ் வந்து அவரோட கண்ட்ரோல் வந்து கிங் ஆஃப் நார்த்தோட கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரேப்பிடாக அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்ம இந்த வசனத்தோட ஒரு விளக்கத்தை, அதாவது வார்த்தையாக விளக்கத்தை பார்த்தோம். இப்போ சரித்திரத்தின் ரீதியாக அது அப்படியே நடந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன போல் கிங் ஆஃப் நார்த்துன்றது யார், பேகன் ரோம், பேப்பல் ரோமு. அப்புறம் கடைசி காலத்துலேயும் அது கிங் ஆஃப் த நார்த் வந்து வராங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த கிங் ஆஃப் நார்த் சரித்திரத்தில் நம்ம 1798 நம்ம பார்த்தோம். அந்த கிங் ஆஃப் நார்த் அவங்களோட பீக் டைமில் இருக்கும் போது சவுத்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, மேலே வந்தாங்க. எப்படி வந்தாங்க, அந்த டார்க் ஏஜஸில் போப் வந்து கேப்சர் பண்ணி, அதாவது 1798 தான் போப் வந்து கைது செய்யப்பட்டு அவரோட கிங் ஆஃப் நார்த் அவரோட அதிகாரம் வந்து பண்ணி உடைக்கப்பட்டது. அந்த மிருகம், அதாவது கடல்லேருந்து எழும்பக்கூடிய அந்த மிருகம் சாவுக்கு ஏதுவான காயத்தைப்பட்டது அப்படின்னு ரெவலேஷனில் பார்க்குறோம். ஆனால் அந்த மிருகம் சாவுக்கு ஏதுவான காயம்தான், ஆனால் அந்த காயம் லேட்டராக சொஸ்தமாயிடுச்சு அப்படின்பாங்க. ஆனால் சாகலை அந்த மிருகம். அப்புறம் அந்த கண்ட்ரி, அந்த பாலிட்டிக்கல் பவர் வந்து ஒரு காயம் பட்டுச்சு, ஒரு அடி வாங்கிடுச்சு அப்படின்றத பார்க்க முடியும். ஆனால் சாகலை, சாவுக்கு ஏதுவான காயம் அப்படின்றத பட்டுச்சு. அது என்ன காயம், இந்த போப்போட கேப்சர் ஆகுறது. அந்த போப்பு வந்து கைது செய்யப்பட்டு நெப்போலியனால் வந்து ஜென்ரல் நெப்போலியனால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இதில் வந்து கைது செய்யப்பட்டு என்ன பண்ணாங்க, அந்த துக்கத்தினாலே அந்த வேதனையினால் போப் வந்து மரித்து போனாங்க அப்படின்றது. ஸோ புஷ் என்னது, சவுத் வந்து என்ன பண்ணுது, கிங் ஆஃப் நார்த்தை வந்து புஷ் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் புஷ் பண்ணுற அந்த நேரத்தில் இப்போ சவுத் வந்து பீக்கில் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ என்னது சவுத்து, கிங் ஆஃப் சவுத் வந்து அந்த செக்குலரிசம், அந்த கடவுள் இல்லை, அந்த அகிம்சை, அதாவது கடவுள் இன்மைன்றத சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அகிம்சையில் ஏத்திசம் அந்த கொள்கைகளை இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்துக்கு அப்புறம், அதாவது 1798 அப்புறம் ஒரு கிங் ஆஃப் நார்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவங்கள அடிப்பட்ட காயம் என்ன சொஸ்தமாகி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரீகெயின் பண்ணுறாங்க. அந்த அத்தாரிட்டி அதிகாரமும் அவங்களோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ரீஸ்டோர் ஆகுது. மறுபடியும் எம்பவர் ஆகுறாங்க. குளோபலி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மறுபடியும் சவுத்து தாண்டி வருது அப்படின்னு இந்த தடவை எப்படி வருது, எதன் மூலியமாக வருதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதோட ஹிஸ்டாரிக்கலாக பார்க்க போகிறோம். ஆஃப்டர் வந்து 1798 பேப்பசி வந்து இந்த மறுபடியும் அவங்களோட
இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ரீகெயின் பண்ணிடுறாங்க. அந்த சாவுக்கு எதுவான அடிப்பட்ட அந்த காயம் வந்து ரெவலேஷன் 13:3 பார்க்குறோம். அந்த காயம் வந்து என்ன பண்ணுது, சொஸ்தமாகிறத பார்க்க முடியுது. ஸோ மாரலி, பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி என்னது அதிகார முடியவர்களாக பார்க்குறோம். இப்போ நம்ம ரோம் வந்து வேட்டிக்கனில் நம்ம இந்த மிருகம் பேப்பல் ரோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிச்சு, சொஸ்தமாகிறது ஆகி. இப்போ நான் நேற்று பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு ப்ரொட்டஸ்டன்ட், அதாவது ப்ரொட்டஸ்டன்ட் தேசத்தில், அமெரிக்கா தேசத்தில் போப் வந்து லிபர்ட்டிக்கான ஒரு அவார்டு வாங்குகிறாங்க. ஸோ மத ரீதியான சுதந்திரத்துக்காக ஒரு அவார்டு வாங்குகிறாங்க. எதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களோ அதை மறந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அவார்டு. அப்போ ப்ரொட்டஸ்டன்ஸும் அந்த கேத்தலிக்கும் என்ன பண்ண, பேப்பலும் என்ன பண்ணுச்சு, ஒன்று சேர்ந்துருச்சு, பேப்பஸையும் ஒன்று சேர்ந்துருச்சுன்றதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ எந்த அளவுக்கு அந்த காயம் வந்து சுஸ்தமானதை நம்மளால் லைவாக பார்க்க முடியுது. ஸோ எப்படி இந்த கிங் ஆஃப் நார்த் வந்து இந்த பேப்பசி எதன் மூலியமாக, யார் மூலியமாக என்ன பண்ணாங்களா, அவங்க வந்து மற்ற தேசத்தை அவங்க மேலே வரக்கூடிய வாய்ப்பு எதனால் வந்துச்சுன்னா, இந்த சவுத் நம்பக்கூடிய இந்த அடிப்படையான விஷயம், கடவுள் இல்லை அப்படின்ற இந்த மறுக்கக்கூடிய அந்த தன்மைக்குள்ளே, அவங்க மிலிட்ரிக்குள்ளே அது ஒரு கொலாப்ஸை கொண்டு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சோவியத் யூனியன் நம்ம சொல்லலாம், அவங்களோட அந்த ஏத்திசம், அவங்க அந்த ரிலீஜியஸ் சோவியத் யூனியனுக்கும் கோல்டு வார் மூலியமாக என்ன பண்ணாங்க, இன்ஃப்ளூயன்ஸை அதுக்கப்புறமா மேலே வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ ரிலீஜியஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு மத ரீதியான ஒரு காரியத்தினால ஃப்ரெண்டாக வந்தாங்க அப்படின்றதும் பார்க்க முடியும். ஸோ சர்ச் அண்ட் ஸ்டேட்டு, அதாவது ஒரு ஸ்டேட்டோட ஒரு கவர்மெண்ட் பவரும் ஒரு, அது மட்டும் இல்லாமல் சிவில் பவர் இல்லாமல் ரிலீஜியஸ் பவரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அது மூலியமாக அவங்க என்ன பண்ண, மறுபடியும் அந்த பவரை இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க, அதாவது மேலே வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியும். இந்த தடவை கத்திகள்னாலையும் இல்லை சண்டையின் மூலியமாக, போர் மூலியமாக இல்லை, ஆனால் எதன் மூலியமாக, கொஞ்சம் கொஞ்சமாக வஞ்சனை மூலியமாக, பீஸ் மூலியமாக, யூனிட்டி மூலியமாக அவங்க உள்ளே வந்தாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக மேலே வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ பேபிசி எப்படி ரீகெயின் ஆச்சு, அது மூலியமாக, சவுத் மூலியமாக, இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம வேர்டு பை வேர்டாக வந்து வசனத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் சரித்திரத்தில் நடந்திருக்கான்னு பார்க்குறோம். அதோட ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் சவுத்துன்றது பொதுவாக வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள், நான் சொன்ன போல். அதே போல் மனிதனை உயர்த்தக்கூடியவர்கள், கடவுளையும் மற்ற மதத்தையும் கடவுளையும் உயர்த்தாமல் மனிதர்களை, ஸ்பிரிச்சுவலிசமை உயர்த்தக்கூடியவங்க, ஹியூமனிசமை அவங்க உயர்த்தக்கூடியவங்க, எவல்யூஷன், இந்த சயின்ஸ் இதெல்லாம் நம்பக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கடவுளோட கட்டளைகளும் கடவுளோட கீழ்ப்படிது இல்லாமல் அவங்க ஒரு சுயமான ஒரு காரியத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக்கல் விஷயத்தை வச்சிருக்கிறவர்களாக அவங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. இப்போ ஸ்பிரிச்சுவலாக நார்த்ன்றது பொதுவாக கிறிஸ்டியனிட்டி, கவுண்டர் ஃபெஸ்ட் கிறிஸ்டியன், அதாவது பொய்யான, அதாவது ஒரு கலப்படமான ஒரு கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் அவங்க வச்சிருப்பாங்க, கடவுளை நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஆனால் கடவுளோட சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க. கடவுள் எங்களுக்கு வேணும், ஆனால் அவரோட கட்டளைகள் எங்களுக்கு வேண்டாம், அவர் அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதை கீழ்ப்படிய முடியாதவர்களாக, கீழ்ப்படிய இன்மை இல்லாதவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கடவுளை பேரை வச்சு அந்த வர்ஷிப்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்க்க முடியுது. பேகன் ரோமில், பேப்பல் ரோமில் கடைசி காலத்திலும் நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத. ஸோ ஃபைனல் கிரைசிஸ் வந்து யாருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர்களுக்கும், அதாவது இல்லாதவர்களுக்கும், உண்மையாக கடவுளுக்கு விசுவாசம் உடையவர்களுக்காக தான் ஃபைனல் கிரைசிஸ்ன்றதை பார்க்க முடியும். கடைசி காலத்தை உபத்திரம் யாருக்கு, உண்மையான ட்ரூ வர்ஷிப்பர்ஸ்க்கும் ஃபால்ஸ் வர்ஷிப்பர்ஸ்க்கும் தான் அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன் கடைசியில் நார்த்து வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து என்ன பண்ண வின் ஆயிடுறாங்க, ஏன்னா செக்குலரிசம், அப்படி கடவுள் இல்லை அப்படின்ற மனிதாபிமம், சயின்ஸ் இதெல்லாம் வைத்து அவங்க பீஸ் கொண்டு வரும்போது அதில் வந்து பீஸாக அவங்களால சமாதானத்தை உலகத்தின் ரீதியாக கட்டுப்படுத்த முடியல. ஸோ பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் கண்ட்ரோலை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ மத ரீதியான, கடவுள் ரீதியான ஒரு தற்காலிக ஒரு பீஸை எதிர்பார்க்குறாங்க. ஒரு மக்கள்கள் வந்து இந்த அகிம்சை கடவுள் ஏத்திசம் கொள்கையிலேருந்து அவங்க கடவுள் வேணும், ஆனால் பொய்யான கடவுளை வணங்கக்கூடியவர்களாக மக்கள்கள் எதிர்பார்க்குறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது.
ஸோ 4th லேயரில் இந்த பேட்டர்ன் அப்படியே பேரலராக ரிப்பீட் சரித்திரத்தில் ஆகக்கூடிய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. என்னென்ன எகிப்தில் நம்ம பார்க்க முடியுது, கிங் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் வந்து இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். கிங் ஆஃப் எகிப்தியர்கள் வந்து கிங் ஆஃப் சவுத் வந்து பார்க்குறோம். பாபிலோனியர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்கள், இவங்க கடவுள்களை அதை நம்ப இல்லாதவர்கள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ எகிப்தியர்கள் வந்து யார் அந்த கடவுள் அப்படின்றத கேட்கக்கூடியது பார்க்குறோம். ஆனால் பாபிலோனியர்கள் என்ன பண்ணுறாங்க, கடவுளை வணங்கினாங்க. ஆனால் அவங்க சிலைகளை, அதாவது உண்மையான உயிருள்ள தேவனை வணங்காமல் சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, பொய்யான கடவுளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இப்போ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருது, உண்மையான கடவுளை வணங்குறவர்களுக்கு பிரச்சனை கிடையாது, கடவுளே இல்லைன்றவங்களுக்கும் பொய்யான கடவுள் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இவங்க என்ன பண்ண, கடவுளை மறுக்கிறாங்க, ஆனால் இவங்க கடவுளை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் ஃபால்ஸான கடவுளாக ஒரு வர்ஷிப்பை பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையான உயிருள்ள தேவனை கிடையாது அப்படின்றத பார்க்க முடியுது. 2 பேரும் என்ன பண்ண, சாத்தானோட டீமுக்குள்ளே தான் சண்டை நடந்துக்கிறதுன்றதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படக்கூடியது. இந்த முடிஞ்சிட்டப்போ கடவுளை, உண்மையான கடவுளை 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, உண்மையான கடவுளுக்கு விசுவாசமாக உடையவர்களை அட்டாக் பண்ணக்கூடிய விஷயத்தை நெக்ஸ்ட் வேர்ஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல எகிப்தியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தோற்று போய் விழுந்துடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் பாபிலோன் வந்து லேட்டராக வந்து ஆளுகை செய்தாங்க, கிங் ஆஃப் நார்த் வந்து ஆளுகை செய்தாங்க. பட் டெம்பரவரியாக தான் இந்த ஒரு கடவுள் பொய்யான வர்ஷிப் பண்ணுறவர்களுக்கும் டெம்பரவரியாக தான் ரூல் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்க முடியுது. இது அப்படியே இந்த பேரலரான இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே வந்து ரெவலேஷன் 13லையும் நடக்கக்கூடிய விஷயங்களே பார்க்குறோம். அந்த பீஸ்ட் கடல்லேருந்து எழும்பக்கூடிய அந்த மிருகம் என்னது பேப்பசின்னு பார்த்தோம், கிங் ஆஃப் நார்த் அப்படின்னு பார்த்தோம். அப்புறமா இந்த பேப்பசிக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய எர்த்துலேருந்து எழும்பக்கூடிய பீஸ்ட், அதுதான் வந்து அமெரிக்கா தேசம்ன்றதை நம்ம பார்த்தோம். இந்த அமெரிக்காவும் பேப்பசியும் கிங் ஆஃப் நார்த் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், அதாவது ஒரு மிருகத்துக்கு இமேஜை கொண்டு வராங்க. அந்த மிருகத்துக்கு என்ன இமேஜ் இருந்துச்சு, சர்ச் அண்ட் ஸ்டேட் வந்து யூனியன் ஆகுது. அதாவது அரசாங்க பவரும் அவங்கள்ட்ட இருக்குது, மத ரீதியான பல ரிலீஜியஸ் பவரும் 2மே இருக்குது. இதன் மூலமாக அவங்க சித்திரவாதிகள், உண்மையான கிறிஸ்துவர்களை அவங்க சித்திரவாதிகள் பண்ணாங்க, பர்சிக்யூட் பண்ணுறாங்க, அது மூலமாக நிறைய உபத்திரவு பண்ணுறாங்கன்ற ஃபர்தராக நம்ம பார்க்கணும். ஸோ டேனியல் 40, ரெவலேஷன் 30 verse 11லேருந்து 17 verseக்குள்ளே அப்படியே கனெக்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம இருக்க காலம் இது எல்லாம் அப்படியே எக்ஸாக்டாக நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அமெரிக்கா தேசம் என்ன பண்ணுது, சர்ச் பவரும் அவங்க ரிலீஜியஸ் பவரும் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய காரியங்கள் இப்போ போய் ட்ரம்ப் பேசக்கூடிய விஷயங்களை பாருங்கள். இதை விட ஒரு எக்ஸாம்பிள் பைபிள் அவ்வளோ நியூஸில் பேசுகிறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோ காரியங்கள் சர்ச் அண்ட் ஸ்டேட் வந்து யுனைட் ஆகிறத பார்க்க முடியுது. அரசாங்க பவரும் மத ரீதியான ஃப்ரீடமை விட்டுட்டு அவங்களும் அதிகாரத்தை 2மே ஒன்று சேரக்கூடிய அந்த பேப்பசி 1260 வருடங்கள் எந்த கொள்கைகளை, எந்த தோற்றத்தை உடையவர்களாக இருந்தாங்களோ அதே தோற்றத்தை இந்த மிருகம், அமெரிக்கான்ற மிருகம், இந்த தேசம் என்ன பண்ணுறது, பேசக்கூடிய விஷயங்களை, செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்மளால் கிளியராக பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. அப்போ தீர்க்க தரிசனம் எவ்வளோ காட் சிம்பாலிக்காக மிருகம் அப்படின்றத எவ்வளோ தெளிவாக வந்து மற்ற புறஜாதிகளுக்கு, மற்ற சாத்தான பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்காம கடவுளோட பிள்ளைகளுக்கு, அறிவு உள்ளவர்களுக்கு எப்படி காட் விளக்கமாக சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பேட்டர்ன் அந்த ஏன்ஷியன்ஸ் டைமில் எப்படி ஒரு ஃப்ளட் லாங்குவேஜை பார்க்க முடியுது, அதாவது ஒரு வெள்ளம் வந்து ஒரு சடனாக ரேப்பிடாக எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு போகிற போல் இந்த கிங் ஆஃப் நார்த், இந்த பேப்பசி, இந்த அமெரிக்கா, இந்த 2 ஐடியாலஜி இருக்கக்கூடிய இந்த மிருகம் என்ன பண்ணுமா, இந்த கண்ட்ரி என்ன பண்ணுமா, மற்ற எல்லா தேசத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அழித்து மேலே வந்துடுறாங்க, அவங்களும் தாண்டி வந்துடுறாங்க, அவங்களுக்கு அதிகாரம் உடையவர்களாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இது ஒரு ஷார்ட் அண்ட் டைம் தான் மத்தேயுவில் நம்ம பார்க்க முடியுது. அது காட் ஒரு லிமிட் கொடுக்குறாங்க. அந்த மிருகம் அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்தினால தான் அவங்களும் அந்த பிரச்சனைகளை, அந்த டியூரேஷனை பண்ண முடியுது அப்படின்றதும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கடவுளோட சிங்காசனம், அவரோட ஆளுகை வந்துடுறத நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ verse 40ல் நம்ம பார்க்குறோம். இந்த verse 40 டைரெக்டாக என்ன பண்ணுது, 41க்கு லீட் ஆகுறத பார்க்க முடியுது. அதாவது 40ன்றது நம்ம இருக்கக்கூடிய இப்போ காலம், நெக்ஸ்ட் 41 சண்டேலாவோட எப்படி கடவுளோட பிள்ளைகளை அட்டாக் ஆகுது அப்படின்றத பார்க்கும்போது verse 42லேருந்து 43 வந்து எக்கனாமிக்கல் கண்ட்ரோலை அந்த மிருகம்
வந்து அந்த அமெரிக்கா தேசம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகுது, அந்த பேபிஸையும் அந்த அமெரிக்கா தேசமும் என்ன பண்ணுறாங்க சேர்ந்து எப்படி உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, கடவுளோட பிள்ளைகளை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணோம், செக்குலரிசமை ஏத்திசம் மற்ற அந்த கண்ட்ரிஸ்லாம் அவங்க அட்டாக் பண்ணிவிட்டு லேட்டராக என்ன பண்ணாங்க சண்டேலா மூலியமாக கடவுளோட பிள்ளைகளை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறமா ஃபைனல் ஒரு 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 தண்டனையை கொடுக்கறது மூலமாக, கடைசி வாய்ப்பு கடவுள் கொடுக்கறது மூலமாக அவங்க டெத் டிகிரியை, அதாவது இந்த சண்டேலாவை மீறக்கூடியவர்களுக்கு ப்ரொபேஷன், கடவுளோட ப்ரொபேஷன் முடியப்பட்டது. அப்புறம் டேனியல் நெக்ஸ்ட் சாப்டர் verse 1ல் மிகாவேல் எழுந்துக்கிறாங்கன்றது ப்ரொபேஷன் முடிஞ்சு, அதாவது நியாய தீர்ப்பு இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வந்து verse 40 வந்து வரக்கூடிய விஷயங்களை ஃபைனல் சீக்வன்ஸ்க்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கை கொடுக்கக்கூடியது, ஒரு ஒரு பேஸ்மெண்ட், ஒரு ஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்க முடியுது. ஸோ verse 40 வந்து கிங் ஆஃப் சவுத்துக்கும் நார்த்துக்கும். அப்போ கிங் ஆஃப் சவுத் வந்து நான் யார் இப்போ பார்க்குறேன், ரஷ்யா, சைனா மற்றும் நார்த் கொரியா மற்றும் நிறைய கடவுள் இல்லை ஏத்திஸ் கண்ட்ரிஸ் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இவங்க எல்லாமே, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம வந்து ஆப்போசிட்டாக ஒரு குரூப்பாக இருக்கிறது சவுத் கண்ட்ரிஸை நான் பார்க்க முடியுது. இந்த நார்த் கண்ட்ரிஸ்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை நம்ம பார்க்க முடியுது. அமெரிக்கா தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியா மற்றும் எல்லா தேசங்களும் ஒன்று சேரக்கூடிய விஷயங்களை என்னால் பார்க்க முடியுது. ஸோ இவங்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை, பிரச்சனைகளை பார்க்க முடியுது. அப்போ கடவுளோட பிள்ளைகளை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிங் ஆஃப் நார்த், இந்த கடவுள் ஓட கொள்கையை ஏற்றுக்கக்கூடியவர்கள் ஆனால் பொய்யான கடவுளை வணங்கக்கூடியவர்கள் யாரை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க, மற்ற எல்லா செக்குலரிசம் கண்ட்ரிஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாக்டாக அமெரிக்கா தேசமும் அதுதான் பண்ணிகிட்ருக்கு. கிங் ஆஃப் நார்த் அதை பண்ணிகிட்ருக்காங்கன்றத ரொம்ப தெளிவாக நம்ம தீர்க்க தரிசனம் நம்ம கண் முன்னாடி நிறைவேறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஈரானில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே போர், ஆயில், எக்கனாமிக்கல், அவங்கள மிலிட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பொலிட்டிக்கல், ஒரு தேசத்துக்கும் போய் அமெரிக்காவோட பிரசிடென்ட் பேசக்கூடியது, கலந்துரையாடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தீர்க்க தரிசனத்தில் அப்படியே நிறைவேறதை நம்ம பார்க்க முடியுதில்ல. ஸோ எவ்வளோ காட் சிம்பாலிக்காக நம்ம கடவுளோட பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இப்போ இந்த எல்லா சதர்ன் கண்ட்ரிஸை, அதாவது ஏத்திசம் கண்ட்ரிஸை வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க அட்டாக் பண்ணி இதன் மூலியமாக ரொம்ப எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் கொண்டு வந்து அவங்கள ஃபஸ்ட் லாக் பண்ணிவிட்டு அவங்கள அட்டாக் பண்ணி அவங்களுக்கும் மேலே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கடவுளோட பிள்ளைகளுக்கு சண்டேலான்ற ஒரு சட்டத்தை போட போகிறாங்க. அப்போ சண்டேலாக்கு நம்ம ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ஸ் சண்டேலா. இப்போ நம்ம இருக்க காலம் 40 எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கிறது. மிலிட்ரி பவர், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மைகள் நம்ம அமெரிக்கா தேசம் பண்ணுறதை பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் கடவுள் பிள்ளைகளை அவங்க அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ஸில் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ ப்ரே பண்ணுவோம். அன்புள்ளப்பா, நன்மையும் கிருபையும் தயவும் இரக்கங்களும் அளவில்லாமல் போஷித்து வளர்த்த தேவனே, அப்பா எவ்வளோ காரியங்களை நீர் எங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கீங்க. அப்பா இந்த காரியங்கள் ஏதோ கிங், ஏதோ சவுத், ஏதோ நார்த்து, ஏதோ காரியங்கள் நாங்கள் கடந்து போயிடாதபடி அதோட உள் அர்த்தத்தை, அதோட மறைமுகமான ஒரு இடன் ட்ரெஷர்ஸை எங்களுக்கு காட்டின தயவுக்காக நன்றி. இது மூலியமாக நாங்கள் எவ்வளோ ஆபத்தான நேரத்தில், எவ்வளோ சீரியஸான கண்டிஷனில் நாங்கள் இருக்கோம் ஆண்டவரே, ஸ்டில் நாங்கள் உமக்குள்ளவும், ஸ்டில் அந்த சண்டேலாவும் உமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அந்த கிங் ஆஃப் நார்த்துக்கு ஆண்டவரே நாங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருப்போம், இல்லை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி நாங்கள் போயிடுவோம், காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம்னு தெரியல ஆண்டவரே. இது எங்களை அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஆண்டவரே. இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ப்ரிப்பேர் பண்ணவும், உங்களோட குணலட்சணங்களை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்ன நேரிட்டாலும் நாங்கள் உங்களை விட்டு விலகிடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. இதன் மூலமாக உங்கள் நாமம் மட்டும் மையப்படட்டும். பார்க்குறவர்களும் கேட்குறவர்களும் இதை ஒன்ஸ் அகேன் அவங்க ரிசர்ச் பண்ண உங்கள் ஆவியானப்பர் மூலியமாக அவங்க ஃப்ரண்டல் லோபை இன்டர்லாக்ட் பண்ணவும், ரீசன் பண்ணவும் நீர் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. நான் இல்லை ஆண்டவரே, உங்கள் நாமம் மட்டும் மையப்படட்டும். நீ கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்த நீர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னிடம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையோடு கேட்குறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸோ நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களை நான் ChatGPTயோட ஹிஸ்ட்ரி அந்த லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பர்சனலாக அதை படித்து என்னன்றதை கற்றுக்கோங்க. ஸோ யார் சொல்கிறான்றதை விட என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம ரொம்ப
முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ கல் பேசலாம், மண் பேசலாம், எது வேணால் பேசலாம் இந்த காலகட்டத்தில். ஆனால் அது என்ன பேசுது, அது உண்மையாக பேசுதா, இல்லை சத்தியத்தை பேசுதா, இல்லை கடவுளுக்கு விரோதமாக காரியம் பேசுதான்றதை நம்மளோட வார்த்தைகள் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் செக் பண்ணும்போது இது 200% உண்மையான விஷயங்கள்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் படித்து ஒரு குட் ப்ராஃபட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள்.